எடப்பாடி பழனிசாமிற்கு வந்த நல்ல செய்தி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். தமிழக வெற்றிக் கழகம், பாஜக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் அதிமுகவின் தலைமையை ஏற்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெரும்பான்மையுடன் சட்டசபை தேர்தலில் வெற்றியடையும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மும்முரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார். இனிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்டம் சூடுபிடிக்கப் போகிறது. ஏனென்றால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தனது பக்கம் வந்திருப்பதாகவும், தேவைப்பட்டால் ஓபிஎஸ் அவர்களை சுயேட்சையாக களமிறக்கப்பட்டாலும் அந்த தொகுதியில் அதிமுகவால் வெற்றியடைய முடியும் என்பதையும் எடப்பாடி கூறுவது சரியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அனைத்து வெறுப்பு தனிப்பட்ட காரணத்தினால் அதிமுக தோல்வியடைய வேண்டும் என்று செயல்படாமல் வெற்றியடைய வேண்டும் என்று செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி கூறியுள்ளார். மேலும் அதிமுகவின் மெகா கூட்டணி சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்று எடப்பாடி கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.